நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா தட்டை இட்லி. ரொம்ப ஸ்பாஞ்சியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் ரவை எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், தயிர் 1 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி. முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு தோசை பேட்டர் அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். ரவை பார்த்திங்கன்னா நமக்கு ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை மூடி 30 நிமிஷம் வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் முந்திரி கூட போட்டுக்கலாம். ஸோ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தாளித்து கொட்டிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட் எல்லாம் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால். இப்போ நான் ஈனோ போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்காக நான் ஈனோ போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தட்டை இட்லி பிளேட்டெல்லாம் நான் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு ஊற்றுறோம். ஒரு 1.5 கரண்டி ஒவ்வொன்றில் ஊற்றலாம். அதுக்கப்புறம் அந்த தட்டை இட்லி ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடும். இதுக்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது ஸ்டீமர். நம்ம இட்லி பாத்திரத்துலேயே வைக்கிறோம். 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான தட்டை இட்லி ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்ம டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம், சாம்பார் எடுத்துக்கலாம், குருமாவோடு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இட்லி பொடியோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது கொஞ்சம் யூனிக்கானது கூட.